அமலாக்கத்துறையின் திடீர் சோதனையால் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மீது அனைவரின் கவனமும் குவிந்துள்ளது. யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? விரிவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பெரும் தொழிலதிபரான பாஸ்கரனின் மகன்தான் ஆகாஷ் பாஸ்கர். தற்போது 450 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் திரைப்படம் எடுத்து தயாரிப்பாளராக வளர்ந்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் தொழிலதிபர் பாஸ்கரனின் மகன் ஆகாஷிற்கு கெவின் கேர் நிறுவனர் ரங்கநாதனின் மகள் தாரணி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இதில் கெவின் கேர் ரங்கநாதனின் மருமகனான ஆகாஷ் தயாரிப்பாளர் என்பதும், திருமணம் செய்த பிறகு அடுத்தடுத்த திரைப்படங்களை தொடங்குவதற்கு பூஜை நடைபெற்று வருகிறது என்பது தெரியவந்தது. குறிப்பாக நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளியாக இருந்த இட்லி கடை திரைப்படமானது பொருளாதார நெருக்கடியால் நிறுத்தப்பட்டிருந்த சூழலில் அந்த திரைப்படத்திற்கு ஆகாஷ் பாஸ்கர் பொருளாதார உதவிகளை செய்துள்ளார். அதேபோல் தொடர்ந்து சுதா கொங்கராவின் இயக்கத்தில் பராசக்தி என்ற படத்தை பிரபல நட்சத்திர பட்டாளத்துடன் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆகாஷின் நிறுவனம் தயாரிக்கிறது. மேலும் பல படத்திற்கு தமிழ் சினிமாவின் முன்னணி பிரபல நடிகர்களான சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு ஆகியோரை வைத்து ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து திரைப்படங்களை ஆகாஷ் தயாரித்து வருகிறார். பிரபல அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் வாரிசுகளுடன் ஆகாஷ் பாஸ்கருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் 450 கோடி ரூபாய் முதல் 500 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்து திரைப்படங்களை ஆகாஷ் பாஸ்கர் எடுத்து வருவதால் அமலாக்கத்துறையின் இந்த சோதனை நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது.